ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி வந்துட்டாவே வீட்டில் சமையல் அம்மா ஒன்றுமே செய்யாது. கடையில் போய் வாங்கிட்டு வாங்கிருக்காங்க. இப்போ கடைக்கு நம்ம கிளம்புவோம். என்ன தான் போய் வாங்க அம்மாட்ட போய் என்னம்மா வேணும்னு கேட்டதுக்கா சொல்கிற ரியாக்ஷன் என்னம்மா கடைக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் போய் இட்லி இங்கே பாருங்க, நான் இட்லி வாங்க கிளம்பிட்டுருக்கேன். சிரிக்கிறத பாருங்க மக்களா நேரம் இதெல்லாம். சரி வாங்க போகணும். இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தண்ணி நிற்கிதான்னு பார்ப்போம். தண்ணி நின்ன உடனே அம்மாட்ட ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொன்ன உடனே பையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டீப்பெல்லாம் சுருட்டி வைக்கிறதுக்கு டைம் ஆகுனால நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கம்மா, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என் கூடயே உட்காந்து சாப்பிட இதுக்குன்னு ஒரு நேரம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. இட்லி இன்றைக்கி நல்லா இருக்கடா, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி பெய்கிறமலை எனக்கு தாம்மா, ஏன்னா நீ எப்போவுமே பாராட்ட மாட்டியே, இப்போ பாராட்டிட்டியே அப்படின்னு சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி இந்த கடையில் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தெரியுமா. அதுக்கப்புறம் நானும் எனக்கு 3 இட்லி வாங்கிட்டு வந்து சாம்பார் பொட்டணத்தை உடச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு குலுக்குன்னு குலுக்குறாங்க. என்னடா சாம்பார் தண்ணியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஊற்றிட்டு அவங்களுக்கு ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கையோடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தாய் பாசமே திறந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.